சபாநாயகர் இருக்காரு, அதுக்கான பதில் நான் சொல்ல முடியாது. அவர் நடுநிலையானவர். இருந்தாலும் நீங்க கேட்டுட்டீங்க, நான் சொல்றேன். ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அவங்கவுங்க ஆட்சிக்கு வருவான்னு சொல்லலாம். நீங்க எங்களை நீக்கிறங்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. கூட்டணி என்று எடுத்துக்கின்றால் கூட திமுக கூட்டணி தான் வலுவாக இருக்கிறது. இன்னும் அவர்களுக்குள்ளே கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. ஒரு முறை அவர் வருகிற போது கூட்டணி அமைச்சரவை இல்லை, அதிமுக தலைமையில் அமைச்சரவை அமையும் என்றார். 2வது முறை வருகிற போது அதுல பிஜேபியும் பங்கு பெறும் என்கிறார். அவர்களோடு இருக்கிற மற்ற கட்சிகள் கூட பிரச்சனையில் இருக்கிறார்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் 7ஆம் தேதி தொடங்குவது எங்களுடைய தலைவர் ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்பாக அந்த பணியை தொடங்கி இன்றைக்கு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே களத்துல நிற்கிறோம். அவர் சொல்வார் எங்களை நீக்கிறோம். நாங்க அவர் வரவே முடியாதுதான் எங்களுடைய கருத்து. திமுக தான் வரும், முதலமைச்சர் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆடுவார். அதற்கான அனைத்து பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களே நாளைக்கு சொல்லுவீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்களே ஆக்கிரமிப்பு எடுத்தா ஒரு நேரம் ஒரு நாளுக்கு பாராட்டுறீங்க, மறுநாள் பூரா ஏழை எளியவர்களா நவுத்திட்டீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்களே அதெல்லாம் பண்ணிடுறோம். அக்கறை இருக்க கோவிலை சுற்றி இங்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு ஆணையர்லாம் வந்திருக்காங்க. மழை பெஞ்சா தண்ணி கோயிலுக்குள்ள போகுது, அதனால அதுக்கு மழைநீர் வடிகால் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. மழைநீர் வடிகாலோடு அது சிமெண்ட் சாலையா போட்டு எப்போதும் கிடாத அளவுக்குள்ள டிபிஆர் கேட்டிருக்காங்க. கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை செஞ்சிருவோம். அது தற்காலிகமா ஒரு மரப்பாலம் அமைச்சிருக்காங்க. அந்த பகுதியில் நேற்று கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக நானும் என்னுடைய துறையினுடைய இயக்குனர் சென்று பார்த்து கொண்டோம். வந்தபோது அந்த 100 ஏக்கர் நிறுத்துவர் கார் பஸ் நிறுத்துவதற்குரிய இடம் அதுக்கு தயார் செய்யப்பட்டு அந்த இடம் ஏன்னா நெருக்கடி வந்துவிடும் சொல்லியிருக்கோம். அங்க பஸ்ஸை நிறுத்திட்டு சுற்றி வரணும்னா மக்களுக்கு பெரிய சிரமம் வந்துடும். அதனாலதான் அதை நேரடியா மரப்பாலம் போட்டு அங்க பஸ்ல இருந்து நேரா கோயிலுக்கு போற மாதிரி போட்டுருக்கு. கழிவு நீரை சுத்தப்படுத்துவதற்காக எஸ்டிபி புதுசா போடுறப்போ இருக்கிற எஸ்டிபியை விரிவுபடுத்துறோம், புது எஸ்டிபியும் போடுறோம், வாய்க்கால்லாம் சுத்தம் பண்ணிருக்கிறோம். கழிவுநீர் கலக்காத அளவுக்கு அடுத்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க போகிறோம். இந்த வாகன நிறுத்தம் இதுவரைக்கும் நம்ம உபயோகத்துக்கு கொண்டு வரல, பொதுமக்களுக்கு இலவசமா திறந்து விட்டுறலாமா சார்? ஜங்ஷன் ஏரியால எப்படி இலவசமா அவ்வளவு பணம் கட்டிட்டு எப்படி இலவசமா கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஒரு 1 நிமிஷம் 60 ரூபாய் சதுர அடிக்கு வாடகை போட்டாங்க டெர்மினலுக்கு. 8 தடவை நடந்து யாரும் வரல. அதனால மாவட்ட ஆட்சியர் அவங்களோட அழைச்சி பேசி 30 ரூபான்னு பேசியிருக்காங்க. அதுக்காக அனுமதி தரணும்னா போய் அனுமதி தரேன்னு சொல்லியிருக்கோம். 41 லட்சம் வருமானம். அது மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல எடுக்காம இருக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவு குறைச்சா நீங்க ஏலத்தை விடுங்க எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலயும் ரேட்டை 70, 80 ஃபிக்ஸ் பைனான்ஸ்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு ரூபா போட்டு கட்டிட்டு இப்படி குறைச்சி கொடுக்க முடியாது. ஆனா எடுக்காம சும்மா இருக்கிறதுக்கு வீணா போயிருங்கிறதுக்காக குறைச்சி பண்ணிருக்கிறோம். அது விரைவில் அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துவிடும். நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுபடி நடந்துக்கணும். இன்னைக்கு மாலை பல்கலைக்கழகத்திலே அந்த மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற படித்த மாணவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு துணைவேந்தர் உருவாக்கி இருப்பாங்க. அங்கதான் போறோம். அது பண்ணிருக்கிறோம்.